அனைவருக்கும் வணக்கம். முதுகலை ஆசிரியர் தேர்வு 2025 தேர்வு நடைபெற்று முடிந்து டென்டேட்டிவ் ஆன்சர் கீ வெளியிட்டிருக்காங்க. கீ ஆன்சரில் அப்ஜெக்ஷன் கொடுக்கறதுக்கு நமக்கு 15/10/2025 முதல் 26/10/2025 வரைக்கும் நமக்கு கால அவகாசம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த தேர்விற்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். எல்லாருமே எதிர்பார்க்கறது கட் ஆஃப் மார்க் நம்மளுடைய சப்ஜெக்ட்டுக்கு வந்து எவ்வளோ வரும்னு தான் எதிர்பார்க்குறாங்க. கட் ஆஃப் மார்க்கை பொறுத்த வரைக்கும் யாராலையுமே சரியாக ப்ரெடிக்ஷன் கொடுக்கவே முடியாது. எனக்கு அதில் உடன்பாடே கிடையாது. நான் ஏற்கனவே சொன்னது போல் உங்களுடைய மார்க்குக்கு உங்களுக்கு வேலை கிடைச்சிரும்னு தோணுச்சுன்னா வெயிட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம என்ன தேர்விற்கு படிக்கலாம் அப்படிங்கிறத முடிவு செய்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து படிங்க. உங்களுடைய மார்க்குக்கு உங்களுக்கு வேலை கிடைக்காதுன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதிலிருந்து வெளியில் வந்துடுங்க. அடுத்து நம்ம என்ன தேர்விற்கு திட்டமிட்டு படித்தா வேலை கிடைக்குமோ அதனை முடிவு செய்து காலதாமதப்படுத்தாமல் உடனே படிக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய இலக்கை அடைய முடியும். அதற்கு என்னுடைய சப்போர்ட் வந்து நான் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அதே போல் இந்த பிஜிடிஆர்பி 2025 மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸை வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். 2017 முதல் இந்த நடைமுறை வந்து தொடர்ந்து இருக்குது. பார்ட் ஏவை பொறுத்த வரைக்கும் 40%, அதாவது 30 வினாக்கள் 50 மதிப்பெண்கள். 50 மதிப்பெண்களுக்கு நம்ம மினிமம் 20 மார்க் எடுத்தால் மட்டும்தான் குவாலிஃபை. இதில் எடுக்கக்கூடிய மார்க்கை வந்து ரேங்கிங்க்கு வந்து எடுத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம மினிமம் 20 மார்க்கு வந்து எடுத்துட்டாச்சுனாலே போதும். பார்ட் பிக்கான ரிசல்ட் வந்து நமக்கு வரும். இல்லை நம்ம எலிஜிபிலிட்டி மார்க் வந்து எடுக்கல அப்படின்னா பார்ட் பிக்கான ரிசல்ட்டே நமக்கு வந்து வராது. அதுவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே தெளிவாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 40% எடுக்கணும். அதாவது 30 வினாக்கள் 50 மதிப்பெண்கள். 50 மதிப்பெண்களுக்கு மினிமம் 20 மார்க் நம்ம எடுத்தாலே போதுமானது. பார்ட் பியை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் 10, அதாவது ஜிடி அண்டு அதர்ஸ் இவங்களுக்கு எல்லாருக்கும் 50%. 150க்கு பார்ட் பியில் 150 வினாக்கள் 150 மதிப்பெண்கள். இந்த 150 மதிப்பெண்களுக்கு 75 மதிப்பெண்கள் எடுத்தால் மட்டும்தான் நம்ம காம்படிஷனுக்குள்ளாரையே வருவதற்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும். SC/SCA பிரிவினர்களுக்கு 45%, அதாவது 68 மதிப்பெண்கள் எடுத்தால் மட்டும்தான் காம்படிஷனுக்குள்ளார நமக்கு வரத்துக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படும். எஸ்டி பிரிவினர்களுக்கு 40%. 60 மதிப்பெண்கள் எடுத்திருந்தால் மட்டும்தான் காம்படிஷனுக்குள்ளார வரத்துக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ டென்டேட்டிவ் ஆன்சர் கீ வெளியிட்டாங்க. அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் கொடுக்கறதுக்கு ஒரு குறிப்பிட்ட டேட் வந்து லாஸ்ட் டேட்டு கொடுத்துருக்காங்க. 26/10/2025 மாலை 5:30 மணி வரைக்கும் நம்ம கீ ஆன்சரில் வந்து அப்ஜெக்ஷன் தெரிவிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அந்த டேட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் பாட வல்லுநர்களை கொண்டு கூர்ந்தாய்வு செய்வாங்க. நம்ம கொடுத்த அப்ஜெக்ஷன் எல்லாமே கூர்ந்தாய்வு செய்து இறுதி விடைக்குறிப்பு, அதாவது ஃபைனல் ஆன்சர் கீ தயார் செய்து டிஆர்பி கிட்ட கொடுப்பாங்க. அந்த இறுதி விடைக்குறிப்பின் அடிப்படையில் நம்மளுடைய ஓஎம்ஆர் ஷீட் வந்து எவாலுவேட் செய்து நமக்கு டிஆர்பி வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வித் ஃபைனல் ஆன்சர் கீ, அதே போல் சிவிக்கு வந்து 1:1.25 ரேஷியோ அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ஆசிரியர்களது பெயர் பட்டியல் வந்து டிஆர்பி வெப்சைட்டில் நமக்கு வந்து வெளியிடுவாங்க. எல்லாருமே நீங்கள் ஃபைனல் ஆன்சர் கீயை வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். என்னென்ன கீ வந்து சேஞ்ச் ஆகியிருக்கு, அந்த ஃபைனல் ஆன்சர் கீ அடிப்படையில் தான் நமக்கு வந்து ரிசல்ட் வந்து வரும். அதே போல் சிவியை பொறுத்த வரைக்கும் 1:1.25 ரேஷியோ. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா 1:1 இருந்தது. அதன் பிறகு 1:2 ரேஷியோ. இப்போ பார்த்தீங்கன்னா டிஆர்பி அந்த புதிய விதிமுறைகளில் ஒரு பணியிடத்திற்கு 1.25 ஆசிரியர்கள் வீதம் தான் கூப்பிடுவாங்க. இப்போ நமக்கு உதாரணத்துக்கு ஒரு குறிப்பிட்ட பாடத்தில் இப்போ பாட்டனியில் வச்சுப்போம். ஜென்ரல் 10ல் மொத்தமாக ஒரு 20 சீட் இருக்குது. ஜென்ரல் 10ல் இப்போ 20 சீட் இருக்குது அப்படின்னா நமக்கு சிவிக்கு அந்த பெயர் பட்டியலில் பார்த்தீங்கன்னா 20 + 5 25 ஆசிரியர்களை வந்து அந்த இதில் வந்து அலாட் பண்ணி நமக்கு வந்து அந்த சிவி லிஸ்ட்டில் வந்து வரும். இதில் லாஸ்ட்டு கட் ஆஃபில் இப்போ நம்ம 25 ஆசிரியர்கள் வந்து அதில் அலாட் பண்ணோம். அப்படிங்கும்போது இந்த 25ஆவதாக இருக்கிறவங்களுடைய எடுத்த மார்க் வந்து ஒரு 100ன்னு வச்சுப்போம், உதாரணத்துக்கு சொல்கிறோம். அந்த 100ல் எத்தனை பேர் இருந்தாலும் அந்த ஜிடியில் அலாட் பண்ணுவாங்க. கடைசி மார்க்கில் வந்து 50 பேர் இருந்தாலும் அந்த 50 பேரும் கூப்பிட்டு தான் ஆகணும். இதுதான் வந்து நமக்கு வந்து அப்போ எக்ஸாக்டாக இப்போ 20 பேர் அப்படின்னா 25 பேர்னு கரெக்டாக வராது. அந்த மார்க்கில் வந்து நிறைய பேர் இருந்தாங்கன்னா எல்லாருமே வந்து கூப்பிட்டு தான் ஆகணும். இதுதான் வந்து அதில் விதிமுறைகள். ஏன்னா டேட் ஆஃப் பர்த் அடிப்படையிலாம் வந்து நமக்கு வெளியிடுறது ஃபைனல்
ப்ரொஃபஷனல் லிஸ்ட்டில் தான் அந்த மாதிரி 1:1 ரேஷியோ அடிப்படையில் வெளியிடும்போது தான் இப்போ ஒரே மார்க்கில் ஒரு 10 பேர் இருக்காங்க அப்படின்னா அதில் யார் வந்து டேட் ஆஃப் பர்த் அடிப்படையில் தான் ரேங்கிங் வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அப்போ நமக்கு சிவிக்கான பெயர் பட்டியல் வெளியிடும்போது ஒரு பணியிடத்திற்கு 1.25 ஆசிரியர்கள் வீதம் கூப்பிடுவாங்க. 20 சீட் இருக்குது அப்படின்னா 25 ஆசிரியர்களாக அதில் வந்து அலாட் பண்ணுவாங்க ஜிடியில். அதே போல் இப்போ கம்யூனலில் அந்தந்த கம்யூனல்லையும் பிரியும் போதுமே அந்த கம்யூனலில் இந்த ஜிடிலாம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த மார்க்லேருந்து அவங்கவுங்க கேட்டகரியில் பிரிப்பாங்க. அதில் ஒரு 20 சீட் இருக்குன்னா அதில் ஒரு கூடுதலாக ஒரு 5 பேர் 25 பேர் வந்து நம்ம கூப்பிடுவாங்க. அதே போல் லாஸ்ட்டு மார்க்கில் அதான் நான் சொல்லணும், இப்போ கடைசியாக 20 பேர் வேணும், 25 பேராக கூப்பிடும்போது அந்த 25வது நபராக இருக்கக்கூடியவங்க என்ன மார்க்கோ அதில் வந்து இன்னும் நிறைய பேர் இருந்தாங்கன்னா எல்லாருமே சேர்த்து தான் கூப்பிட்டாகணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த அடிப்படையில் தான் நமக்கு வந்து சிவி லிஸ்ட் வந்து தயார் செய்து நமக்கு வந்து கூப்பிடுவாங்க. 1:1.25 ரேஷியோ அடிப்படையில் தான் நமக்கு வந்து சிவிக்கு வந்து கூப்பிடுவாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிவி வந்து கூப்பிடுவாங்க. சிவிக்கு கூப்பிட்டுட்டு எல்லாருடைய சர்டிஃபிகேட்லாம் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு 1:1 ரேஷியோ அடிப்படையில் இப்போ வந்து 1:1.25 ரேஷியோ அடிப்படையில் தான் நமக்கு வந்து சிவிக்கு வந்து கூப்பிடுவாங்க. அதன் பிறகு ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் அப்படிங்கிறது எக்ஸாக்டாக எவ்வளவு வேக்கண்டோ அவ்வளவு இடங்கள் வந்து நமக்கு முடிவு செய்து யார் யாரை என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது முதற்கொண்டு நமக்கு ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து வெளியிடுவாங்க. உதாரணத்துக்கு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இப்போ பாட்டனி மேஜருக்கு ஒரு 110 இடங்கள் இருக்குன்னா 110 இடங்கள் எக்ஸாக்டாக 110 இடங்களுக்கான அலாட்மெண்ட் கொடுத்து யார் யார் என்னென்ன டர்ன் அப்படிங்கிறத கொடுத்து யார் யார் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டை செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக நமக்கு அந்த ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டில் வந்து வெளியிடுவாங்க. இந்த ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து வெளியிட்ட உடனே கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து அவங்க லிஸ்ட்டை வந்து ஃபார்வர்டு பண்ணுவாங்க. ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை எம்பிசி டிஎன்சி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், ஆதி திராவிடர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்லாம் இந்த மாதிரி அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு லிஸ்ட்டை அனுப்பிடுவாங்க. அந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்லேருந்து தான் நமக்கு பணி நியமன கலந்தாய்வு குறித்த தகவல்கள் வந்து கொடுப்பாங்க. இப்போ ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ப்ரெஸ் நியூஸ் வந்து கொடுப்பாங்க. சிஓ ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. அதே போல் மற்ற துறைகளாக இருந்தாலுமே எல்லாருமே அவங்க வந்து உங்களுக்கு உரிய தகவல்கள் கொடுத்து பணி நியமன கலந்தாய்வுக்கு வந்து வர சொல்லுவாங்க. அங்கே நம்ம போனோன்னா நம்மளுடைய அந்த ரேங்கிங் நம்பர் அடிப்படையில் உங்களுக்கு வந்து பணி நியமன கலந்தாய்வு வந்து நடக்கும். உங்கள் டேர்ன் வரக்குள்ளே அவங்க காமிக்கிறதுல எந்த ஸ்கூல் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கோ அந்த பள்ளியை வந்து நீங்கள் தேர்வு செய்து ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ணலாம். இதுதான் வந்து நமக்கான செலெக்ஷன் ப்ராசஸ். மற்றபடி எந்த விதமான வெயிட்டேஜ் மார்க்லாம் எதுவுமே கிடையாது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதுதான் வந்து இந்த 2025 பிஜிடிஆர்பி தேர்விற்கான செலெக்ஷன் ப்ராசஸ். இது நான் சுருக்கமாக தான் சொல்லியிருக்கேன். இன்னும் விரிவாகலாம் நிறைய சொல்லலாம். இந்த ரிசர்வேஷன் பற்றியே நிறைய பேர் வந்து தவறான கருத்துக்களை வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. நான் அதை அந்த டைமில் வந்து உங்களுக்கு சரியான தகவல்கள் வந்து நான் கொடுக்குறேன். அனைவருக்கும் மிக்க நன்றி.